பிப்ரவரி 3, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் நோய்களை நீக்குவார், உங்களை பலப்படுத்துவார், சோர்ந்து போகாதிருங்கள். The Lord will take away your diseases. He will strengthen you. Don't get discouraged. 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4 2 Corinthians chapter 10 verse 4. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக ஆவிக்குரிய யுத்தம் ஒன்று காணப்படுகிறது. மாம்சத்திற்குரிய ஆயுதங்களால் அவனை நாம் மேற்கொள்ள முடியாது. தேவ பலம் பொருந்திய ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்தவர்களாயும் எடுத்து கொண்டவர்களாகவும் காணப்படுங்கள். கர்த்தருக்குள் உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். அநேக வேளைகளில் நாம் பலவீனர்களாய் காணப்படுவதினாலும் கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்த ஆயுதங்களை பயன்படுத்த அறியாததினால் தோற்று போய் விடுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் சேவர்களாய் காணப்பட கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. The weapons we fight with are not the weapons of the world. On the contrary, they have divine power to demolish strongholds. My dear brothers and sisters, there is a spiritual battle before the children of God. He cannot be carried off by carnal weapons. You must be strong in the Lord and in the power of His presence to use the weapons of God. Be seen to put on and taken the whole armor of God, that you may be able to stand against the wiles of the devil. Be strong in the Lord. Many times we lose because we are seen as weak and do not know how to use the weapons that God has graciously given to us. May the Lord bless each one of you in the grace, so that each of God's children may be seen as good soldiers in Christ. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இப்பொழுது கூட என்னோடு கூட இணைந்து செபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் நீர் போதுமானவராக இருந்து அவருடைய வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் நீர் சந்தித்து நீர் அவளுக்கு போதுமானவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. கொடாகோடி ஸ்தோத்திரங்களை நன்றர்களை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே அப்பா அந்த சாத்தானை ஆண்டவரை எதிர்கொள்வதற்காக ஆண்டவர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற போர் ஆயுதங்களை நாங்கள் உபயோகிக்காமல் ஆண்டவரே அநேக நேரங்களில் ஆண்டவரே அதை மறந்து ஆண்டவரே கவலையோடும் துக்கத்தோடும் பயத்தோடும் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக இந்த நாளிலும் அதற்காக செபிக்கிறோம். பிள்ளைகளை கத்த நீர் கண்ணோக்கி பார்த்தர்களிடமா செபிக்கிறோம். நீர் தந்திருக்கிற அந்த போர் ஆயுதங்களை அப்பா உடைய பிள்ளைகள் எடுத்து ஆவிக்குரிய போராயுதங்களை உடைய பிள்ளைகளை எடுத்தவர்களாக தரித்தவர்களாக ஆண்டவரே விசாசை எதிர்த்து நிற்க நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கண்டவரே கொடுத்திருக்கிற வசனம் என்னும் போராயுதத்தை நம்முடைய பிள்ளைகள் எடுத்து அந்த வசனத்தினால் ஆண்டவரே பிசாசை ஜெயிக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய வார்த்தைகள் சத்தியம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அந்த வார்த்தைகளை படிக்க மட்டும் ஆண்டவரை பார்த்து வார்த்தைகளை படித்து தியானிக்கட்டும் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே போர் ஆயுதமாக ஆண்டவரை எடுத்து பிசாசை எதிர்த்து நிற்க ஆண்டவரை எதிர்கொள்ள நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா பிசாசை அதட்டும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒருபோதும் ஆண்டவரே பயந்து போகாதபடிக்கு ஒளிந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவளுக்குள்ளாக இருந்து நீர் கிருபை செய்ய வேண்டுமா
செபிக்கிறோம். அவருடைய மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல கர்த்தாவே, அவர்கள் ஆவிக்குரியவர்கள். ஆண்டவர் நீர் ஆண்டவரை அவர்களுக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல போர் சேவர்களாக நாங்கள் யாவரும் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆயுதங்களை ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக, தரித்து கொண்டவர்களாக, கர்த்தருடைய போர் ஆயுதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக அப்பா, நாங்கள் ஆண்டவரே பிசாசை எதிர்த்து நிற்கவும் இந்த உலகத்திலே நாங்கள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கவும் நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நாக்கு என்று ஆண்டவரே அந்த ஆயுதத்தை நாங்கள் ஆண்டவரே சிறப்பாக கையாள கிருபை தாரும். ஒருபோதும் ஆண்டவரே கெட்ட வார்த்தைகளோ வேறு எந்த விதமான பேச்சுகளோ ஆண்டவரே எங்களுக்கு வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதன் மூலமாக கர்த்தாவே நீர் தருகிறதான அந்த தேவ பலத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தாரும். உடைய பலனை தருவீராக, உடைய பலத்தை தருவீராக. உடைய பலத்திலே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே பரிபூர்ண பெற்றிருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியாக இந்த நாளில் இப்பொழுதும் யாரெல்லாம் பலவீனத்தோடு ஆண்டவரே கர்த்தர் எனக்கு சுகம் தர வேண்டுமே என்று சொல்லி செபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் இறங்கி ஆண்டவர் நீர் அவளுக்கு சுகத்தை தந்தர வேண்டுமா செபிக்கிறோம். எப்பேற்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் கர்த்தர் நீர் அவைகளை எல்லாம் நீர் நீக்கி ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஒரு சுகத்தை ஆவியின் வல்லமையை பிள்ளைகளுக்கு தருவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து செபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களை இந்த நாளிலே அத்தனை நீர் ஒரு அற்புதத்தை உடைய பிள்ளையுடைய வாழ்விலே ஆண்டவர் நீ செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம். நீ தருகிற நன்மை உடைய பிள்ளைகள் புசிக்கும்படியாக ருசிக்கும்படியாக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து வாழும்படியாக நீர் கிருபை தரணுமா செபிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளையுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா விதமான தரித்திரங்களையும் ஆண்டவர் நீர் எடுத்து போட வேண்டுமா செபிக்கிறோம். நன்மையினா உடைய பிள்ளைகளை இடை கட்ட வேண்டுமா செபிக்கிறோம். பண தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்தித்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. காத்துக்கொள்வீராக ராஜா, வழி நடத்துவீராக ராஜா. நாங்கள் கேட்க மறந்த அநேக நன்மைகளை தருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆண்டவரே இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் கர்த்தர் நீர் ஆண்டவரே நாங்கள் யாவரும் சேர்ந்து அவளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவள் அநேக நன்மைகளை பெற்று வாழும்படியாக, நல்ல சுகத்தை பலத்தை பெற்று ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அநேக திருமண நாளை காணும்படியாக, நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று அவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. நம்முடைய பிரசன்னம் இருப்பதாக நீரை ஆசீர்வாதத்தையும் அதிசயத்தையும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்வுக்கான செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லா முறைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.